ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். 1/2 ஸ்பூன் வந்து வெங்காயத்தில் சேர்த்து வதக்கிக்கலாம் கலருக்காக. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 2 தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம மீதி வச்சுக்க 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1/2 hour வந்து அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு அரை வேக்காடு வெந்த அப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சுக்கலாம். நீங்கள் விசில் போட்டும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு வந்து குழையாமல் வரும், அடி பிடிக்காமையும் வரும். ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.